அதே நேரம் அந்த கைதி கோவிந்தா அவங்க பிடியில சிக்கனா அவனை கொன்றுவாங்க. கேஸ் அதோட க்ளோஸ் ஆயிடும். நம்ம கிட்டயோ அல்லது போலீஸ்லயோ தான் அவன் பிடிபடணும். சார், இந்த கைதி விவகாரத்துல கமிஷனரே நேரடியா இன்வால்வ் ஆகி ஒரு புது டீமை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ரொம்ப சீக்கிரட்டா இருக்கு. பட் நிச்சயமா எங்க டிபார்ட்மெண்ட் அந்த கைதியை சீக்கிரமா பிடிக்கும். அந்த நாளை தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க தைரியமா போங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். சரி, வாங்க மேடம். வர சார். வணக்கம். அப்ப நான் கிளம்புறேன் சார். வாங்க. ஹலோ அங்கிள். வாங்க ஷியாம், உட்காருங்க. உட்காரு. How are you, ஷியாம்? நான் உங்களை கேட்கலான்னு இருந்தா நீங்க என்ன கேட்குறீங்க? பரஸ்பரம் விசாரிக்கிறது தானே பண்பாடு. இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா உங்க ஃபேக்டரி எரிஞ்சு போச்சு. நெருப்புக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியுமா? யாரோ நெருப்பு வச்சாங்க, எரிஞ்சு போச்சு. ஃபேக்டரிக்கு ஒன்றும் ஆகல, குடோன் தான் மொத்தமா எரிஞ்சு போயிடுச்சு. காட்ஸ் கிரேஸ், யாரும் சாகல. அது வரைக்கும் ஐ எம் ஹாப்பி. இருந்தாலும் நெருப்பு வச்சவங்க நல்லாவே இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்கறதுனால நம்ம மனசு தான் வேதனைப்படும். அது முடிஞ்சு போன கதை. நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். அதான் சார் நானும் பேச வந்தேன். சொல்லு ஷியாம். நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி உமாவோட ப்ராஜெக்ட்ல நானும் ஒரு பார்ட்னர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்ட, ஆனா உங்க அக்கா? அவங்களுக்கு சம்மதம் இல்லை தான், ஆனா எதிர்காலத்தில் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியலனா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நான் விட்டுடுவேன். ஆமா ஷியாம், அக்காவோட சம்மதம் இல்லாம நீ எப்படி இந்த முடிவுக்கு வந்த? எல்லாம் உங்க மேலேயும் உமா மேலேயும் இருக்கிற நம்பிக்கை தான். ஓகே, உன் நம்பிக்கை நாங்க கெடுக்க மாட்டோம். ஆனா அபிராமி சார், இது என் ஸ்டேட்டஸ் பிரச்சனை. அக்கா என் கூட சில விஷயங்களை ஒத்து போலேனாலும் அவங்களுக்கு நான் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்கள விட்டு விலகி நான் வரல. அவங்களா இந்த விஷயத்தை விட்டு விலகி போனாங்கன்னா அது அவங்க இஷ்டம், அது அவங்க விருப்பம். வெரி குட். நல்ல தன்னம்பிக்கையோட இருக்க. நீ தான் உமாக்கு சரியான பார்ட்னர். என்னமா சொல்ற? உங்க முடிவு தான்ப்பா என் முடிவு. வேற என்ன, நல்ல நாளை பார்த்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம். சார், ஒரு விஷயம். சொல்லு ஷியாம். சேரும்போது வெறும் கையோட பார்ட்னரா சேர விருப்பம் இல்லை. அதனால இது என்னோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ். இந்தாங்க, எல்லாம் நான் உமாட்ட எடுத்து சொல்லியிருக்கேன். I like your approach. ஷியாம், நீ பிசினஸ்ல பெரிய ஆளா வருவ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே, பாய். பாய். கைதி ஓடினதான் ஓடனா என் 25 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஓட்டானே ஐயா. அவனை எப்படியாவது பிடிச்சான, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. அதான் சார் எனக்கும் புரியல. யோ, என்னையா சொல்ற? சார், எங்க பவரை எல்லாம் ஜாயின்ட் கமிஷனர் கட் பண்ணிட்டாரு. அவரே அவருடைய நேரடி பார்வையில ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் நடவடிக்கை என்னன்னு புரியல சார். ஐயோ,
அவங்க அவனை பிடிச்சிட்டானுங்கன்னா பணத்தை இங்கதான் எடுத்தேன்பா. நம்மளை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவானே ஐயா. எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் எவனுமே வாயை திறக்கவே மாட்டேங்கிறான் சார். எல்லாருமே ஜாயிண்ட் கமிஷனர் கண்ட்ரோல்ல வேற இருக்காங்க. ஓஹோ, எல்லா ஆபரேஷன்ஸும் ரகசியமா நடந்துட்டு இருக்கு சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த கோவிந்தன் நம்ம கைக்கு வந்தானோ. சார் அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இப்ப டேர்ம்ஸ் சரியில்லை சார். என்ன ஏசி சார், பட்டும் பட்டாதமா பேசிட்டு இருக்கீங்க? என்னைய பயமுறுத்துறீங்களா? சார் அப்ப நான் கிளம்புறேன். நான் எத்தனை சாமி கும்பிட்டாலும் இவர் மட்டும் திருந்தவே மாட்டார் போல இருக்கே. இன்னும் அந்த ஆள் கூட பழகிறத நீங்க நிறுத்தவே இல்லையா? வேற யார் கூட பழக சொல்ற? என் கூட யார் இருக்காங்க? வேணான்னு சொல்லி நீ கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு இருக்க. அட்லீஸ்ட் உன் பையனாவது இருக்கானா? உனக்கு உன் புருஷன் முக்கியம் இல்ல, அதான் நான். நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நான் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். நீங்க ஒழுங்கா இருந்தா நான் ஏன் உங்களை விட்டு போறேன்? ஏ போதண்டி உன் நடிப்பெல்லாம். நான் நடிக்கிறேனா? தப்பு தப்பான ஆட்களோட ஸ்நேகம் வச்சு தப்பான பாதைக்கு போகாதீங்கன்னு சொன்னா நான் நடிக்கிறேன்னு அர்த்தமா? நீங்க எல்லாருக்கும் கெடுதல் பண்றதை விட்டுட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். போதுமா உன் அறிவுரையெல்லாம்? ஊர்லாம் சுத்திட்டு வந்ததுல ரொம்ப களைப்பா இருப்பீங்க. போய் கொட்டிட்டு ரெஸ்ட் எடு. ஓ அப்படியா? சரிம்மா, ஓகே, நான் சொல்லிக்கிறேன். வா நலான், உங்க அம்மா எப்படி இருக்காங்க? எங்க அம்மா எமங்கிட்டே போயிட்டாங்கம்மா. நீங்க தான்மா காப்பாத்தினீங்க. நான் என்ன உங்க அம்மாக்கு வைத்தியமா பார்த்தேன்? நீங்க கொடுத்த பணம் தான்மா அவங்கள காப்பாத்திச்சு. நன்றி சொல்ல சொன்னாங்கம்மா. யாரு? எங்க அம்மா. ஓ, ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்த உங்க அம்மா எனக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க. ஆமாம்மா. எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்த? பெரிய ஆஸ்பத்திரிமா. பெரிய ஆஸ்பத்திரினா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிமா. இதை பாருங்களேன், அம்மாக்கு கொடுத்த மருந்து சீட்லாம் கூட கொண்டு வந்துட்டேன் பாருங்கம்மா. ஆஹா, இதுதான் மருந்து சீட்டு. இப்படிதான் இருக்குமா? ஆமா, நீ பாட்டுக்கு இத இங்க எடுத்துட்டு வந்துட்ட. பாவம், உங்க அம்மா இத அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. யாருமா சொன்னாங்க? உங்க அம்மா தான். அம்மாவா? என் அம்மாவா? ஆமா, உன் அம்மா தான். இப்பதான் சீரியஸான கண்டிஷன்லயே என்கிட்ட பேசினாங்க. என் பையனுக்கு பொய்ய தவிர வேற எதுவுமே பேச தெரியாது, அவன் திருந்தவே மாட்டான், மறுபடியும் ஊருக்கு அனுப்பிச்சிடுங்கன்னு சொன்னாங்க. அம்மா 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 என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க அம்மா. ஊர் பாக்குற ஆசையில தான் அப்படி பண்ணிட்டேன். இனிமே அதெல்லாம் பண்ண மாட்டேம்மா, மன்னிச்சிருங்கம்மா. எழுந்துரு. அம்மா அம்மா எழுந்துரு. இனிமே பண்ண மாட்டேம்மா. இனிமே உண்மையிலேயே உங்க அம்மாவுக்கு சீரியஸா இருந்தாலும் நான் உன்னை அனுப்பவே மாட்டேன். இல்லம்மா, நான் வந்து தெரியாம. போ போ, போய் வேலையை பாரு.
ஹலோ ஆர்கே ஸ்பீக்கிங். குட் மார்னிங் சார், நான் ஜோனல் மேனேஜர் பேசுறேன். ஹலோ மார்னிங் சார். என்ன திடீர்னு இவ்வளவு நாள் கழிச்சு போன்னு? வந்துட்டீங்களா சார்? ஃபாரின்ல உங்க ஸ்பீச்ச பாராட்டி ஃபாரின் கம்பெனி ஒரு மல்டி க்ரோர் ப்ராஜெக்ட் உங்க தலைமையில ஸ்டார்ட் பண்ண போறதா சொன்னேன் சார். சொன்னீங்க, அப்புறம் யாரோ வருவாங்கன்னு கூட சொன்னீங்க. அவங்க வந்தாச்சு. உங்களை அவங்க பார்க்கணுமா? எப்ப டைம் கொடுப்பீங்க? எனக்கு என்னங்க, நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, அவங்க டைம் தானே முக்கியம். அவங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப அவங்க ஃப்ரீயா இருக்காங்க, உடனே வர முடியுமா? ஃபைன் பை மீ. தேங்க் யூ சார். ராஜி, ராஜி சீக்கிரம் வாமா, ஒரு குட் நியூஸ். சுவாமி படத்துல இருந்து பூ விழும்போதே நினைச்சேன் இது சுப செய்தி வரப்போகுதுன்னு. சொல்லுங்க. சுப செய்தியே தான். உனக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம பேங்க் ஜோனல் மேனேஜர் ஒரு ஃபாரின் ப்ராஜெக்ட் பத்தி என்கிட்ட பேசினாரு. ஆமா, நீங்க அமெரிக்காவில பேசுனீங்களே, அது சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்டா? அதேதான். அந்த ஃபாரின் பார்ட்டி இப்ப இங்க வந்திருக்காங்களாம். இந்தியால ஆரம்பிக்க போறதா இருக்காங்களே இந்த பல கோடி பெருமான ப்ராஜெக்ட். என்னோட பேக்ரவுண்ட் அனுபவம் இதெல்லாம் விசாரிச்சுட்டு அது என் பொறுப்புல விடுறதா முடிவு பண்ணிருக்காங்களாம். பேசலாம், உடனே வாங்கன்னு கூப்பிடுறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க பழையபடி வரணும், அதை நாங்க கண்ணால பாக்கணும். உடனே போயிட்டு வாங்க. உடனே நான் இப்படியே போயிருவா? இல்ல இல்ல, கோட் சுட்டெல்லாம் போட்டுட்டு பழைய ஆர்கேவா போயிட்டு வாங்க. இப்ப திருப்தியா? ஒரு நிமிஷம் இருங்க. பாரு ராஜி, ஆண்டவா, இனிமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். நாங்க பழைய நிலைமைக்கு வந்து அந்த அபிராமியை ஜெயிக்கணும். என்ன சம்பந்திமா, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணும் வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வாட்ச்ல டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன சாதாரண நாளா? அபிராமி இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க பார்ட்னரா சேர போற நாள். நல்ல நேரத்துல தானே கழுத்து போடணும், அதுக்காக தான். நல்ல நேரம் வந்துருச்சு, இந்தாங்க கையெழுத்து போடுங்க. சம்பந்திமா, இங்க கிழக்கு எந்த பக்கம்? அந்த பக்கம். ஓ, உன்னை என் கூடவே வச்சுக்கிட்டாதான் நீ எனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்ட. முதல்ல பார்ட்னர், அப்புறம் ப்ரொப்ரைட்டர். இந்தாங்க சம்பந்திமா. கிழக்கு எந்த பக்கம்? சரி.
இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்திமா. நான் காப்பி ஒன்று எடுத்து இனிஷியல் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி. என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசுன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சொல்ல காப்பாத்திட்டீங்க. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். ஸ்ரீனிவாசன் சார், பழசு எல்லாத்தையும் மறந்துடுங்க. நம்ம கம்பெனி வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க. கூடிய சீக்கிரம் நான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கை கன்வீன் பண்ணி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுறேன். ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஒரு விஷயம். என்ன? இந்த அக்ரிமெண்ட் காப்பியை உங்க கம்ப்யூட்டர்ல தானே எடுத்தீங்க? ஆமா. முதல்ல அந்த ஃபைலை டெலீட் பண்ணுங்க. ஏ? சம்பந்திமா, இது நமக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன ஒப்பந்தம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வரைக்கும் இது ரகசியமாவே இருக்கட்டும். என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்தா அது ரகசியமா தான் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஏ? இதே கம்ப்யூட்டர்ல தானே உங்க பேங்க் டீலிங் டீடைல்ஸ்லாம் இருந்துச்சு. அது எப்படி வெளியே லீக் அவுட் ஆச்சு? கொஞ்சம் யோசிங்க. சோ இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் அவுட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம். என்ன சந்தேகம்? நம்ம வீட்டில் எந்த விஷயம் பேசினாலும் அது பரவுறதில்ல. ஆனால் ஆஃபீஸில் பேசினாலோ இல்லை ஆஃபீஸ் ஃபோனில் பேசினாலோ அது லீக் அவுட் ஆகுது. எப்படி? உனக்கு யார் மேல சந்தேகம்? அந்த தீபா. சம்பந்திமா, ரோஹிணிக்கு நம்ம கம்பெனியோடைய கடன் டீடைல்ஸ்லாம் எப்படி கிடைச்சிச்சு? கண்டிப்பா அவ உங்க ஆபீஸுக்கு வந்து உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிருக்க மாட்டா. இங்க இருக்கிறவங்க தான் யாரோ உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து காப்பி பண்ணி ரோஹிணிக்கு கொடுத்துருக்கணும். ஷாம் அப்பவே சந்தேகப்பட்டான். யார் மேல? தீபா மேல. தீபா இல்ல? இல்ல மேடம், அவங்க பெர்மிஷன் போட்டு வெளியில போயிருக்காங்க. சரி, அவங்க வந்த உடனே என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே மேடம். எனக்கு நம்பிக்கை இல்லை சம்பந்திமா. இது ரொம்ப பெரிய விஷயம். இதை செய்யற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தைரியம் இருக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. வேற யார் பண்ணிருப்பாங்க? உங்க ரூமுக்கு யார் உள்ள வந்தா வெளியே இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராதோ, உங்க கம்ப்யூட்டரை யார் தைரியமா ஆன் பண்ணா மத்தவங்களுக்கு சந்தேகம் வராதோ, அவங்க தான் இதை செஞ்சிருக்கணும். அதான் யாரு? அத நான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் மீ மேம். குட் மார்னிங். ஏன் லேட்டு? இல்ல மேடம், பெர்மிஷன் போட்டுட்டு தான் போனேன். அதான் ஏன்? இல்ல மேடம், இங்க ஜாப்ல சேர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபாரின் கம்பெனில ஜாப்க்கு அப்ளை பண்ணிருந்தேன். இப்போதான் அவங்களோட செலக்ஷன் லெட்டர் வந்திருக்கு. நான் அபிராமி இண்டஸ்ட்ரீஸை கண்டிப்பா விட்டுட்டு வர முடியாதுன்னு அவங்க கிட்ட பர்சனலா போய் சொல்லிட்டு வந்தேன். அதான் லேட். பாத்தீங்களா, நான் அப்பவே சொல்ல தீபா மேல சந்தேகப்படக்கூடாது.